என்னங்க சொல்கிறீங்க? வெறும் 70,000 பட்ஜெட்லையா? சைனா டூரிசமா? வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீக்ரெட்டோடு இறக்கியிருக்கோம். நான் உங்கள் முத்து, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மெஜஸ்டிக் எக்ஸ்ப்ளோரர். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகிலேயே பழமையான நகரங்களில் ஒன்று தான் இந்த சைனா. சைனாவில் பார்ப்பதற்கு சுற்றுலாத்தலங்கள், சுவைப்பதற்கு பாரம்பரிய உணவுகள், இது எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் சொல்கிறோம். உங்களுக்கு ட்ராவல் பிடிக்குமா? அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக சைனாவில் எப்படி குறைந்த விலையில் எப்படி தங்கலான்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சைனீஸ் ஹாஸ்டலில் தங்குறது தான் பெஸ்ட்டு பட்ஜெட் ட்ராவலிங்கு உகந்தது. முக்கியமான நகரங்களான பீஜிங், சைங்யாங்லாம் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் தங்குறது மூலயமா பட்ஜெட்டில் சேவ் பண்ணலாங்க. அதுவும் 3 ஸ்டார் ஹாஸ்டல்ஸ் தான் மேஜராக இருக்குது. சீனாவில் உள்ள கம்யூனிட்டியான ஹாஸ்டல் வேர்ல்டுங்கிற கம்யூனிட்டியில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும். சீனா மாதிரி நாடுகளான டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தங்குறதுக்கு இந்த கண்ட்ரிஸையோ ஏராளமான புக்கிங் ஆப்ஸ் இருக்குது. ஆனால் அகோடா ஆர் சி ட்ரிப்புங்கிற ஆப்பில் புக் பண்ணுற மூலயமா பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஆப்பில் புக் பண்ணுற மூலயமா நம்ம ஏராளமான டிஸ்கவுண்ட்ஸ் பெறலாம். அதாவது 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸும் மந்த் எண்டில் அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி புக்கிங் ஆப்ஸில் பண்ணுற மூலயமா பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலாங்க. நீங்கள் சீனாவுக்கு போகிறது முன்னாடியே 1 வாரமோ 2 வாரமோ முன்னாடியே நீங்கள் சைனாவுக்கு போகிற முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே சீப்பராக நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதுலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிளானிங் தி பெஸ்ட் டைம். அதாவது ஜப்பானோட நேஷ்னல் ஹாலிடேஸான மே மந்தில் ட்ராவல் பண்ணுறத மொத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போது க்ரௌடும் அதிகமாக இருக்கும். அதே டைமில் ப்ரைஸஸ், பட்ஜெட், ஃப்ளைட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த டைமை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு முக்கியமாக எப்போவும் அவங்க வேலைக்கு போகிற டைம் பார்த்து டிசம்பர் டு ஃபிப்ரான வின்டர் டைமில் ஜப்பானுக்கு டிசம்பர் டு ஃபிப் தான் அங்கே வின்டர் மந்த்து. அப்போ தான் ஆஃப் சீசன். அங்கே யாருமே வெளியே வர மாட்டாங்க. அப்போது தான் எல்லோரும் வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் போகிற முடியாமா க்ரௌடும் கம்மியாக இருக்கும், பட்ஜெட் எல்லாமே கம்மியாகும். ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு எல்லாமே சீப்பராக கிடைக்கும். முக்கியமாக மே மாதம் மட்டும் நார்த் ஜப்பான் கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா அப்போ தான் கூட்டமும் க்ரௌடும் அதிகமாகும். அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காண்டி வருவாங்க. அதனால கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே கூட தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஆன் சீசன். மே மந்த்தை மொத்தமாக தவிர்த்து இந்த டைமில் நீங்கள் ஜப்பானுக்கு போகிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்னோ ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணலாம். அதாவது சப்பாரோ அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும். அதுக்கப்புறம் அப்புறம் சைனீஸ் பாரம்பரிய உணவான வின்டருக்குனே கதகதப்பான ரேமன், சூசி, அப்புறம் நூடுல்ஸ்ன்னு நிறைய வகையான பாரம்பரிய உணவுகளை டேஸ்ட் பண்ணலாம். இயற்கையிலேயே உருவான ஹாட் ஸ்ப்ரிங்ஸான வெந்நீர் ஊற்றில் குளிக்கலாம். அப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வின்டர் சீசனில் போகிறதுனால. சீனாவில் உள்ள ஃபாஸ்டர் ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுனால பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட்டு, பஸ்ஸஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுற மூலியமாக நல்ல பட்ஜெட்டில் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் ட்ராவலுக்கே உகந்தது தான் இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின்ஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிருந்தீங்க, நிறைய ஏரோப்ளேன்ஸு கம்மி விலையில் இருக்குது. அந்த மாதிரி ஏரோப்ளேன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். மல்டி ஃப்ளைட்ஸ் மூலயமா நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ட்ரிப்பும் சைட்ஸானும் யூஸ் பண்ணி எதில் ப்ரைஸ் சீப்பராக காமிக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். யூஸிங் ஸ்ப்ரிங் ஏர்லைன்ஸ். இந்த ஸ்ப்ரிங் ஏர்லைன்ஸ் ஒரு சைனீஸ் ஏர்லைன் கம்பெனி. இதை யூஸ் பண்ண மூலயமா இன்னுமே சீப்பராக சைனாவை ட்ராவல் பண்ண முடியும். சீனா ஒரு டெவலப்டு ஏரியானால நிறைய டிராஃபிக் இருக்கும். அதனால் நம்ம ரெண்டிங் பைக் தான் பெஸ்ட்டு வே ஆஃப்
ட்ராவலிங். அதாவது பைக்கை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது நம்ம வந்து இன்னுமே சீப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம நினச்ச இடத்துக்கு நம்மளே போக முடியும். எக்ஸ்ட்ராவாக கேபுக்கு சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைனீஸ் ரோட் அண்ட் டிரைவிங்ஸ் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுதான் போதுங்க, நீங்கள் ஈஸியாக சைனாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நீங்களே. அடுத்து யூஸிங் தி சப்வே யூஸ் பண்ணுற மூலியமாகவும் நம்ம வந்து 70,000 பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். இது நிறைய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் மெட்ரோ ஆப்பை வந்து ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு நேவிகேட் பண்ணி கரெக்டான இடத்துல இறங்கவும் முடியும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி சைனீஸ் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் தி டிடி. இந்த டிடிங்கிற அப்ளிகேஷனில் எல்லாமே இங்கிலீஷ்லையும் அப்புறம் நேவிகேஷன் கொண்டு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டிரைவர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும், ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கும் ஈஸியாக. அடுத்தால வாங்க நம்மளுக்கு பிடிச்சமான முக்கியமான டாபிக்குள்ளே வந்துடலாம். அதுதாங்க ஃபுட்டு. உலகத்திலே பாரம்பரியமான உணவில் ஒன்று தான் இந்த சைனீஸ். இப்படிப்பட்ட பாரம்பரியமான சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற மூலயமா நீங்கள் வந்து நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஒரு பட்ஜெட்லேயே ஃபுட்டை முடிக்கலாம். சீனாலே நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஃபுட்டில் ஒரு ஃபுட்டு தான் இந்த. யாரெல்லாம் பேக் பேக்கர் குமார் ப்ரோவோட சீசன் 13 உள்ள சைனீஸ் எபிசோடை பார்த்தீங்க, அதில் அவர் ரியலாக காமிச்சிருப்பார் எவ்வளோ பட்ஜெட்டில் சாப்பிட முடியும்ட்டு சைனாவில். அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட முடியாமல் எவ்வளோ பட்ஜெட்டில் சாப்பிடலான்னு காமிச்சிருப்பார். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அவாய்டிங் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஒரு நாளைக்கு மட்டும் லக்ஸரியாக சாப்பிட்லாம், அதுவும் ஹை பட்ஜெட்டில் சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போங்க. மித்தபடி எல்லாத்துமே இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஹை பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியம் இன்னும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து சைனாவை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அது பட்ஜெட்டில். முக்கியமாக இந்த பார்கெனிங் ஸ்கில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்கள் எங்கேனாலும் பொழைச்சிக்கிடுவீங்க. அதாவது பார்கெனிங் மார்க்கெட்டில் வந்து நிறைய பார்கெயின் பண்ண மூலியமாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் சைனாவை ட்ராவல் பண்ண முடியும். முக்கியமாக எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஸ்கேம்ஸு இந்த கண்ட்ரிலையும் இருக்குது. இந்த ஸ்கேமை வந்து தப்பிச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, நீங்கள் நல்ல பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண முடியும். என்ன ஸ்கேம்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு முழு வீடியோ அடுத்த வீடியோவாக போடுவேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அப்புறம் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரீ விபிஎன் வந்து பெருசாக கிடைக்காது, நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய சிம் கார்டு கூடலாம் ஃப்ரீ விபிஎன் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் விபிஎன் மஸ்ட்டு தான் இந்த சைனாவுக்கு வேணும். ஏன்னா கூகுள் அந்த மாதிரி நிறைய இதை ஆக்சஸ் பண்ணதுக்காண்டி. அப்புறம் தி ஃப்ரீ அட்ராக்ஷன்ஸ். ஃப்ரீ அட்ராக்ஷன் வந்து நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் போகிற டூரிஸ்ட் பிளேஸ்லேயே நிறைய ஃப்ரீ அட்ராக்ஷன் கிடைக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க. முக்கியமாக தி கிரேட் வால் ஆஃப் சைனா, பீஜிங் சிட்டி, சியாங்கியாங், சீனா பாண்டாக்கள், சீனா மார்க்கெட், இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு ட்ராவல் மேலே எவ்வளோ பெரிய லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவலர் முத்து.